ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 42:11 நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். தாவீது ராஜா தன்னுடைய அனுபவங்களை சொல்லும் பொழுதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். தன்னுடைய ஆத்மாவோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம் அதிகமாய் சங்கீதங்களில் பார்க்க முடியும். மனிதனையும் விலங்கையும் வித்தியாசப்படுத்துகிற ஒரு காரியம் ஒன்று உண்டுனால் ஆத்மா. விலங்குகளுக்கு ஆத்மா கிடையாது, மனிதனுக்கு ஆத்மா உண்டு. அநேக நேரம் அதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறபடியினால் அநேக நேரம் சொல்லுவோம் மனசே சரியில்லை, ஆனா அந்த மனசு எப்படிப்பட்டதென்று அறிந்து கொள்ளாமல் தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மனதினுடைய காயங்கள், மனதினுடைய பாரங்கள், இன்னும் மனதினுடைய வியாகுலங்கள் நிறைய இருக்குது. இந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சரியா புரிஞ்சிக்காததுனால துக்கத்தோடு வேதனையோடு எங்க பாதிச்சிருக்கு, எதனால இது இருக்குங்கிறது தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவீது அதை தெளிவாக தெரிந்திருந்தார். அதனால தான் ஆத்மாவோடு பேசுகிறார். பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், வனாந்தரங்கள், வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் வரும்பொழுதெல்லாம் ஆத்மா சோர்ந்து போகிறது, தத்தளிக்கிறது. கவலையோடு இருக்கும் பொழுது என்ன சொல்றார்? நீ ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய்? சரீரம் வேறு, ஆத்மா வேறு. சரீரத்தின் தேவைகளை நாம் உலகத்தின் மற்ற காரியங்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆத்மாவின் தேவை, ஆத்மாவுடைய தாகம், அவைகளெல்லாம் தீர்க்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? தாவீது இங்கு சொல்லுகிறார். ஆத்மாவை பார்த்து பேசுகிறார். எப்படி? கலங்கியிருக்கிற ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர்தான் எல்லாம். அவரால் உருவாக்கப்பட்டது. இந்த ஆத்மாவை எந்த மனிதனாலும் கொல்ல முடியாது. மரித்து மனிதனுடைய வாழ்க்கை முடிந்த பிறகும் அந்த ஆத்மா உயிரோடு கூட இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய ராஜ்யத்திற்கு போகும், இல்லாவிட்டால் நரகத்திற்கு போகும். அந்த ஆத்மாவை குறித்த ஒரு கரிசனை இருக்கிறதா? ஆத்மாவோடு நீங்கள் பேசுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு சிந்தித்து பாருங்கள். ஆத்மாவோடு பேச கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், துக்கமாய், பாரமாய், மனசே சரியில்லைன்னா, ஆத்ம சாந்தி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கவலைப்படாத, நீ ஆண்டவரை நோக்கி காத்திரு, அவரை நோக்கி பாருன்னு சொல்லி பார்த்து பேசுனீங்கன்னா அங்கு ஆறுதலுக்கான வழியை உண்டாக்கி விடுவார். அதோடு மட்டுமல்ல, நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள், நன்மைகளை நினைத்தால் ஆத்மாவை பார்த்து என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்களை மறவாதுன்னு சொல்லி அப்படியும் தாவீது பேசுவதை பார்க்க முடிகிறது. நாம் எப்படி, நம்முடைய ஆத்மாவுடைய கண்டிஷன் இன்னைக்கு எப்படி இருக்குது? துக்கத்தோடையா, பாதிக்கப்பட்டா, வேதனையோடா, மனசே சரியில்லை என்று பல உலக பிரகாரமான காரியங்களை செய்தா அங்கங்க போய் இதை பண்ணா சரியாயிருமா? சரியாகவே ஆகாது. ஆத்மாவுக்கு மருந்து ஆண்டோடைய சமூகத்துல இருக்குது. ஆத்மாவுக்கு பலம் ஆண்டோடைய சமூகத்துல இருக்குது. ஆத்மாவுக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஆண்டோட சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு சகோதரன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தன் இஷ்டப்படி வாழ்கிறான். ஒரு நாள் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அவனுடைய எல்லா குட்டி பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் எல்லாம் மாறிடுச்சு. நாட்கள் சென்றது. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. ஒரு நாள் அவனுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் பிறகு சந்திக்கிற, அப்படிடா இருக்கிறா, ஏன் அப்படி இருக்கிற, எலும்பு தோலுமா போயிட்டேன்னு சொல்லும் போது, என்னடா பண்ண, மனசே சரியில்லை, வாழ்க்கையில எதை எடுத்தாலும் நஷ்டம், குடிச்சு இப்படிதான், ஏன்டா குடிக்கிறா, நானும் ஒரு நாள் அப்படிதான் இருந்தேன், மாறிட்டேன் பாருனா. அவனுக்கு புரியல, எப்படிடா மாறினா? இந்த மாதிரி ஆண்டவர் என்ன சந்திச்சாருடா. என்னைக்கு ஆத்மாவில ஒரு பெரிய ஒரு சமாதானம், ஒரு திருப்தி இருக்குது. எனக்கு எப்பமாதான் வேலை கிடைக்குது, வருமானம் அதன் மூலமா வருது, என் குடும்பத்தை நடத்தாது போதுமானதா இருக்கு, இதற்கு மேல என்ன வேணும்னு சொல்லும் போது, சரி நான் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், வா நம்ம போய் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் நீ உட்கார்ந்து பாருனா. அதெல்லாம் செட் ஆகாதுடா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதான, நேரம் குடிச்சா மனசு சமாதானமா இருக்குது, கொஞ்ச நேரம் இது பண்ணா அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. மீண்டும் மீண்டும் சரீரத்தை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும், சமூகத்தை பாதிக்கும். அவன் கேட்கல. கொஞ்ச நாள் போன பிறகு திருப்பி ஒரு நாள் அவனுக்கு ஞாபகம் வந்து, அவன் சொன்னான் அந்த இடத்துக்கு தான் போய் பார்க்கலான்னு சொல்லி அவனை பார்த்து அவனோடு போய் ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்தான். நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டோட பிரசன்னம் அங்க வித்தியாசமா இருந்துச்சு. ஃப்ரீயா இருக்குடா, ஏதோ நடந்திருக்குடா, இப்ப பாரு எனக்கு நல்ல சமாதானம் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் நான் என்னால சந்தோஷமா இருக்க முடியுது, தைரியமா இருக்க முடியுது. அப்படி ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள வந்துருச்சுதே. அதுக்கப்புறம் வாழ்க்கையே மாறிடுச்சு. யோசித்து பாருங்க. நீங்க ஒரு பலமான துக்கத்தோடு இருக்கிறீங்களா? நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறீங்களா? யாரும் இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறீங்களா? அதை பற்றிலாம் கவலைப்படாதுங்க. உங்க ஆத்மாவோட நீங்க பேசுங்க. என்ன பேசணும்? நீ தேவனை நோக்கி காத்துரு. அவர்கிட்ட இருந்து தான் ரட்சிப்பு வரும், அவர்கிட்ட இருந்து தான் நன்மை வரும். அவர் தான் நடத்துகிறவர், சூழ்நிலையை மாற்றுகிறவர். சரீர பிரகாரமான தேவை ஒரு மனிதனை வைத்து சந்தித்து விடலாம். ஆத்மாவின் தேவையை ஆண்டவர் தான் சந்திப்பார். இந்த நாளிலும் கூட ஆண்டோடைய கரத்துல சூழ்நிலை கொடுங்க. அவரை நோக்கி பாருங்க. மனசு சரியில்லை, உலக பிரகாரமா கொஞ்ச நேரம் அங்க போலாம், கொஞ்ச நேரம் இதை பார்க்கலாம், எவ்வளவுதான் நீங்க மொபைல்ல ஷார்ட்ஸ் பார்த்தாலும், எவ்வளவுதான் காரியங்களை பார்த்தாலும், சினிமா பார்த்தாலும், இதை பார்த்தாலும் ஆறுதல் வரப்போறதில்லை, அமைதி வரப்போவதில்லை.
தத்தளிப்பு கூட தான் செய்யும். நிறுத்தி தாழ்த்தியாளர்களை கொடுத்து ஆத்மா பாரத்தை லகுவாக்குங்கப்பா. ஆத்மாவை பார்த்து தைரியமா இருக்க சொல்லுங்க. ஆத்மாவோட நீங்களே பேசுங்க. ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்துரு. அவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. உதட்டினால் அல்ல, உள்ளத்தின் ஆழத்தில் அந்த ஆத்மாவோடு இணைந்து செய்யும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், பலவீனங்கள் மாறும், சமாதானமும் சந்தோஷமும் நதியைப் போல புரண்டு வரும், நன்மைகள் தொடரும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கிறேன், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எப்படிப்பட்ட சூழ்நிலை நீ மாற்றுகிறவரப்பா. உலகத்துல பார்க்கும்போது மனமடிவோடு கூட, மன துக்கத்தோடு, மன பாரத்தோடு, நிம்மதியிலேண்டு அலைகிற கூட்டங்கள் தான் ஏராளம். நான் எங்கு போனா நிம்மதி கிடைக்கும்? யாராவது ஆறுதலா பேச மாட்டாங்களா? யாராவது எனக்கு சமாதானத்தை கொடுக்க மாட்டாங்களா? யாராவது என்னை தைரியப்படுத்த மாட்டாங்களா? யாராவது எனக்கு துணை நிற்க மாட்டாங்களா? யாராவது என்னோடு கூட இருந்து எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? இந்த மாதிரி நிலைமை தான்ப்பா. எல்லாம் இருந்தும் அனாதையை போல இருக்கிற நிலைமை தான் பெருகி கொண்டிருக்கிறது. சூழ்நிலையுடைய கரம் இறங்கி வரட்டும். மன துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய துக்கங்கள் மாறட்டும். ஒரு தைரியம் வரட்டும், ஒரு நம்பிக்கை வரட்டும் அப்பா. எல்லா ஆத்மாவில் இருக்கிற களைப்புகள், இழைப்புகள் மறைந்து போகட்டும். நோக்கி காத்திருக்கத்தக்கதாய், நோக்கி கூப்பிடத்தக்கதாய் கிருபை கொடுங்கப்பா. அந்த ஆத்மாவின் தேவைகளை நாங்கள் சந்திக்கிறவர்களை பூர்த்தி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. சரீர பிரகாரமான காரியத்திற்கே ஒரு நாள் கொடுக்கப்படுகிற 24 மணி நேரம் நாங்கள் செலவழிக்கிறோம். அப்படி அல்ல, ஆத்மாவுக்கும் நேரத்தை ஒதுக்கி உம்முடைய சமூகத்துல அமர்ந்து அதற்கான ஆகாரத்தை பெற்றுக் கொள்ள உதவி செய்யும். துதிகனமை மேலாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கவலைப்படாதீர்கள். ஆத்மாவுக்கு தைரியம் கொடுங்க. அதோடு மட்டுமல்ல, அவனுடைய சமூகத்துல போய் உட்கார கற்றுக்கொள்ளும் பொழுது ஆத்மாவுக்கு வேண்டியவைகளை கற்றுக் கொடுப்பார். அமைதி, சந்தோஷம், சமாதானம் தேடி போகாண்டா, நம்மளை தேடி வரும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.